வெல்கம் பேக் மக்களே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே அல்லோலப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே ஒருத்தன் 5 கல்யாணம் பண்ணிவிட்டு 6வதாகவும் ஒரு கல்யாணம் பண்ண போகிறான். அந்த 6வதாக இவன் பண்ண போன கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இந்த 5 பொண்ணுங்களோட சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தானா இல்லையா, அதை பற்றி நான் பார்க்க போகிற கதை தான் இந்த கதை. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ நாகேந்திரனும் அவனோட ஃப்ரெண்டு சோமனும் எங்கேயோ தலைதறிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நாகேந்திரன் ஒரு லெவலுக்கு மேலே ஓட முடியாமல் நின்றுட்டு சோமனை பிடிச்சி கண்டமேனி திட்டுறான். நான் அப்போவே சொன்னேன்லடா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு, உன்னால தான் இந்த நிலைமைக்கு நிற்கிறோம். நம்மளை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இதோட நம்ம கதை முடிஞ்சுது, நான் இப்படியே போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என் ஃப்ரெண்ட் சோமன், இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டான், எப்படியாவது நீ கடல் கடந்து போவ, அதை என் கண்ணால் நான் பார்ப்பேன், பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படி இழுத்துட்டு போகும்போதே இவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நாகேந்திரன் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், வீட்லேயே நல்லா 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு தண்டைச்சோராக சுற்றிட்டு இருக்காள். அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவும் கூலி வேலைக்கு போகிறவங்க. காலையில் எழுந்திரிச்சு இவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. இவனுக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே வீட்டில் இருந்த ஒரு 3 நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் கொண்டே கொடுக்குறான். அந்த கடைக்காரன் இதுக்கு புரோட்டாலாம் கிடைக்காது, ஒரு 3 தோசை மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே அந்த தோசையாவது கொடுங்கடா அப்படின்ட்டு சோறு கொண்ட இடமே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டல் டேபிளே படுத்து தூங்கிடுறான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு சோமன் அந்த கடைக்கு பாலுத்த வர்றான். ஸோ நம்ம சோமன் என்ன வேலை செய்வோம் அப்படின்னா, சோமனோட முக்கியமான வேலை கல்யாண புரோக்கரு. அது மட்டும் இல்லாமல் சைடில் இந்த பால் ஊற்றுறது, இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் முழு நேரமாக ஒரு பண்ணுறது நாடக நடிகர். நாடகத்தில் இன்ஸ்பெக்டர் வேஷம் அதுக்கு முன்னாடி நைட்டு தான் போட்டு வந்துருப்பாப்புல. ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்த உடனே பாலை கொடுத்துட்டு நம்ம நாகேந்திரன்ட்ட, நேற்று நான் போட்ட இன்ஸ்பெக்டர் முரளி வேஷம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு அவரே பெரும்பிச்சிட்டு இருக்காப்புல. சரி வா, பக்கத்து விட்டு பண்ணைக்காரர் கூப்பிட்ருக்காரு, அவருக்கு ஏதோ விஷயமா வேணுமாம்மா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னே இவன் வரமாட்டேங்கிறான். டே அங்கே போனால் கறிச்சோறு கிடைக்கும் வாடா அப்படின்னோடனே சரி இவனு தலையாட்டிட்டு வந்துடுறான். நம்மளுக்கு தான் சோறு எங்கே கிடச்சாலும் போயிடுவானே சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் சைக்கிளில் போகிறாங்க. இந்த கதை நடக்கிறது 1980 ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்குது. ஸோ கிராமத்தில் இருக்க பச்சை பசேன்னு புல்வெளிக்கு நடுவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு 2 பேர் ஜாலியாக பேசிட்டு போகிறானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ நாகேந்திரனோட பொண்ணு அந்த வழியாக வருது. ஸோ அந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் பம்புறான். நம்ம சோமன் தான் இருந்துக்கிட்டே வாடாடே அப்படின்னு சொல்லி சைக்கிளை நேராக அந்த பொண்ணுகிட்ட கொண்டு நிறுத்துறான். அந்த பொண்ணு என்னடான்னா, இவன் தான் முறமாமனாச்சே, பார்த்த உடனே அப்படியே நெளியுது, அது இதுன்னு பண்ணுது. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு கொஞ்ச நாள் பேச சொல்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு அப்படின்னு இவன் கேட்கும்போது, நம்ம கல்யாண பேச்சு பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இஷ்டம் இல்லை, நீ வேறு யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, உங்கள் ஒப்பண்டையும் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிடுறானுங்க. சோமன் கூட திட்டுறான். அந்த பொண்ணு வேறு பயங்கரமாக கண்ணீர் வலிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகுது. ஏன்டா அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்ட உடனே, இதெல்லாம் இங்கேயே கட் பண்ணி விடணும், இந்த கல்யாணங்கிற கமிட்மெண்ட்லலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படிங்கிறான். ஸோ அவ்வளோ பெரிய சோம்பேறியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பண்ணைக்காரெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு அந்த ஊரில் தாசி ஒருத்தி இருப்பான் அம்மனின்னு. அவள் வீட்டுக்கு நம்ம சோமன் போகிறான். நம்ம ஹீரோ வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் போய் தூங்கிடுறானுங்க. அடுத்த நாள் காத்தால சோமன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, இது மாதிரி நம்மளோட பாலியகால ஸ்நேகிதன் பால்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் துபாயில் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இப்போ ஊருக்கு வந்திருக்கிறான், அவன் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானாமா, உன்னையும் மீட் பண்ணணும்னு சொன்னான், நம்ம ஈவினிங் வாக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை இப்பயே போகலாம் அப்படிங்கிறான். டே சும்மாறா, ஈவினிங் போகலான்டா அப்படின்ட்டு 2 பேரும் ஈவினிங் போகிறானுங்க. ஈவினிங் போய் அவன் சரக்கு கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் ஒரு பெரிய பணக்கார பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ பேச முடியும், நீ தானே கல்யாணம் புரோக்கரு, இதையும் நீ தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோமன்ட்ட கேட்குறான். சோமனும் அவ்வளோதானே விடு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பன்ட்ட போய் பேசிக்கிச்சு. அப்படி இப்படின்னு ஏமாற்றி உங்கள் ஊரில் உங்கள் வசதிக்கு தகுந்தியான ஒரே ஆளை ஒருத்தன் மட்டும்தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிச்சு. கல்யாணமும் பண்ணி வச்சிடறான். கல்யாணம் பண்ணி வச்சோடனே எனக்கு நைட்டே எல்லா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ இது மாதிரி நான் திருப்பி துபாய்க்கு போகிற மாதிரி இல்லை, மாமனார்கிட்டருந்து ஏதாவது கொஞ்சம் வரதட்சணை வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சோமனும் விடு அவ்வளோதானே விடு, அதுக்கு இடத்த பார்த்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன கேளு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு காசு பணம்லாம் இது வேணாம், என்னையும் உன்ன மாதிரி துபாய்க்கோ இல்லை கத்தாருக்கோ கூட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு ஒன்று. சரி விடு நான் பேசிடுன்ட்டு அவனோட ஓனர்கிட்ட பேசி அதை ரெடி பண்ணிடுவான். என்னன்னு சொல்லுவான்னா, ஒரு 5,000 இல்லை ஒரு 18,000 காசு இருந்தால் போதும், அங்கே போயிடலாம், ஏன்னா விசா அது இதுன்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது மட்டும் பணத்தை ரெடி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுறான். இங்கே நம்ம சோமன்ட்ட ஃபஸ்ட்டு பணத்தை கேட்டு பார்க்குறான். அவன் நான் எங்கடா பணத்துக்கு போகிறது, நானும் கூட தான்டா திரியிறேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். சரின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் காசு கேட்குறான். அவங்க அம்மா 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. சரி நீ வேலை செய்கிற ஓனர்ட்டையாவது கேட்டு வாங்கி கொடு அப்படின்னா, அந்த அம்மாவே கூலி வேலை செஞ்சு இவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா ஓனர்கிட்ட போய் இவ்வளோ காசுலாம் கேட்க முடியுமா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா வேலைக்கு போயிடுது. இவன் என்ன மட்டும் தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுட்ருக்கான்.
அப்போ தான் நம்ம சோமன் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறான். டேய், எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுற? ஒன்று பண்ணு, உன் மாமனுக்காரன் தான் வந்து அவன் உன்னை கட்டி கொடுக்குறது ரெடியாக இருக்கான்ல, போய் கேளு, பொண்ணையும் கட்டி கொடுப்பான். பொண்ணையும் கட்டி கொடுத்து வரதட்சணையும் கிடைக்கும். அதை வச்சு நீ வந்து நீட்டாக துபாய்க்கு போயிட வேண்டியதான். ஸோ உனக்கு பொண்டாட்டி பிரச்சனையும் இருக்காது, நீ துபாய் போகிற பிரச்சனையும் வந்து முடிஞ்சிடும். பொண்டாட்டி ஊரில் இருக்கும், நீ அங்கே இருப்ப அப்படின்னு சொன்னோடனே சரி இவனுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். கல்யாணம் அன்றைக்கி முடிஞ்சிருது. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல தான் அவனுக்கு தெரியுது அவங்க மாமக்காரன்ட்ட 10 பைசா கிடையாது, அதனால தான் பொண்ணை வந்து இவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து சரின்னு இருக்காப்புல அப்படின்ட்டு. என்னை ஏமாற்றிட்டிங்களா, வந்து உங்கள் அண்ணன் பொண்ணை கொண்டே வந்து உங்கள் அண்ணன் வீட்டிலே வந்து விட்டு வந்துரு, எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அடி வெளுத்து போடுவேன், வந்து என் மருமக என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்து மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி சோமனை பார்க்க போகிறான். அங்கே ஆல்ரெடி சோமன் மாதிரியே வந்து சாண்டின்னு ஒரு கல்யாண போக்கர் இருப்பான். ஸோ அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி நான் ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ள அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் பயங்கரமாக மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி சோமன்ட்ட ஹெல்ப் கேட்குறான். சோமனும் இருறா நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ கல்யாண புரோக்கர் சம்மந்தமான வந்து ப்ராப்ளம் போல். ஸோ அது வந்து நமக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம ஹீரோ போன உடனே இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ ஒன்று பண்ணு, நைட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு என்னோட கிளம்பி வந்துடு, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், உன் பொண்டாட்டி பழி வாங்கின மாதிரியே இருக்கும், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நீ குவைத்துக்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சோமன் சொல்கிறான். சரின்னு ஹீரோவும் நைட்டு பொட்டி படிக்க எடுத்துகிட்டு வந்துடுறான். சோமனோட வந்து கிளம்பிடுறான். இப்போ தான் சாண்டி சொன்ன அந்த கிறிஸ்டின் ஃபேமிலியை காட்டுறாங்க. மொத்தம் வந்து 2 பசங்க அந்த பெரியவருக்கு. அந்த பெரியவர் வயசானவர் அப்படியே வந்து படுத்து கிடக்கிறாரு. அண்ணன் வந்து போலீஸில் வந்து கான்ஸ்டபிளாக இருக்கார். ஸோ தங்கச்சிக்கு வந்து 38 வயசாகி இன்னும் கல்யாணமும் இருக்குது. என்ன காரணம்னா அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டாக வந்து பைத்தியம், லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அவளும் வந்து நிறைய டைம் வந்து மாப்பிள்ளை பார்க்குற நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் வந்து பைத்தியம் தெரிஞ்ச உடனே போயிடுவாங்க. இவங்க அப்பா வேற கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காரு, போலீஸ்னு கூட மதிக்காமல். ஏன்டா என் பொண்ணுக்கு வந்து 38 வயசாகிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலைன்னா சொத்து எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. அவர் வேற ஏயா நீ வேற, இப்போ கூட ஒரு மாப்பிள்ளை சொல்லியிருக்கு இரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்கச்சியை பார்க்க போகிறாரு. தங்கச்சி லில்லி உள்ள பெட்ரூமில் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு மாப்பிள்ளை உன்னை ஜோசப்னு பார்க்க வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஃபேஸ் மாறிடுது, வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்துட்டு அப்படியா சரி நான் மேக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பைத்திய மாதிரி உள்ள போயிடுறான். ஸோ வரப்போகிற ஜோசப் மாப்பிள்ளை வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ நாகேந்திரன் தான். காசு வேணுங்கிறதுக்காக வரதட்சணை பணத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம வந்து கல்யாண புரோக்கர் சோமன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மட்டமான ஐடியா கொடுத்துருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் சோமனும் அந்த சாண்டியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகும்போது சரி ஓகே 2 பேர் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பண்ணுற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பார்க்கும்போதே இவனுக்கு புரிஞ்சிடுது. இருந்தாலும் வந்து வரதட்சணை பணத்துக்காக வந்து கம்முன்னு இருக்கான், எதுவும் பேசாமல். அந்த சாண்டியும் வந்து பொண்ணோட அண்ணன் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அழுங்காமல், இவன் தான் இழிச்சாய மாப்பிள்ள, அம்மா அப்பா இல்லாதவன் அனாதை, மரக்கடையில் வந்து கணக்கு எழுதிட்டு இருக்கான், இவனை பிடிச்சி போட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறான். சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயே அங்கேயே கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட் நைட்லேயும் வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒன்று அது லூஸ் மாதிரி வந்து மிரட்டி ஃபஸ்ட் நைட் வந்து பண்ண வச்சிருது. அடுத்த நாள் காத்தால வந்து விடியுது. மாமனும் மச்சானும் வந்து அவங்க தோப்புக்குள்ளே வந்து அப்படியே சைலண்ட்டாக பேசிக்கிட்டு நடந்து போகிறாங்க. அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு மேட்டர் சொல்கிறான். இது மாதிரி வந்து என் பொண்டாட்டியோட அண்ணன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், எனக்கும் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நான் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போயிடலான் இருக்கேன். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்குது, அதை வந்து விற்றுட்டு அதில் வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போகலான் இருக்கேன். நீங்கள் வந்து இங்கே வீட்டை சுற்றி இருக்க விவசாயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி லில்லி பேரில் ஒரு 3000 பணம் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம், அந்த 3000 பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். 3000 இப்போ நம்ம கேட்குறதுக்கு வந்து சின்ன பணமாக இருக்குது, ஆனால் 1980 யோசிச்சு பாருங்கள், 3000 மிகப்பெரிய பணம். இவனும் சரின்ட்டு இந்த நிலத்தை விற்கிறதுக்கெல்லாம் வந்து காலம் முழுசுங்கிறது விற்க முடியாது, இருக்கிற 3000 பணம் மட்டும் தான் நமக்கு கிடைக்குமா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த 3000 பணத்தை மட்டும் வாங்கிட்டு அழுங்காத சோமனோட அன்னைக்கே அந்த ஊர்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆகிட்டு எங்கே வந்துடுறானுங்கன்னா இந்த சோமன் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு ஊரில் வந்து ரூம் போடுறானுங்க. ரூம் போட்டுட்டு ஸோ கரெக்டாக வந்து கையில் எவ்வளோ இது வரைக்கும் காசு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிலாம் எண்ணி பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோ. அப்பன்னு பார்த்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சோமனோட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் பேர் பஷீர். ஸோ இவன் எதுக்கடா இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பஷீர் இவன் மூஞ்சி பார்த்துட்டு ஆளெல்லாம் ஓகே தான், ஆனால் பேர் தான் நல்ல பேராக வந்து வேறு ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னோடனே இவனும் புரியல என்ன பேர் வேறு பேர் அப்படின்னோடனே இல்லை இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷர் இருந்தாப்புல, அவர் இது மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாப்புல, அதனால் அவர் பேரில் வந்து சமூக திருமணங்கள் வந்து எல்லா வருஷமும் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-50 ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி வந்து உனக்கும் ஒரு ஜோடியோட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அதில் ஒரு 3 கிராம் தங்கம் கிடைக்கும், கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னே 3 கிராம் தங்கங்கிறது அப்போ பெரிய காசு. சரி ஓகே இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துனா தான் வந்து குவைத் போக முடியும்னு சொல்லி சோமன் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கான்.
நம்ம ஹீரோ முதல்ல அப்படி இப்படி வேணாம் வேணாம்னு சொல்கிறான். அப்புறம் வந்து சோமன் பேச பேச கன்வின்ஸ் ஆகி சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கல்யாணம் பண்ண மாமாக்கிட்டேருந்து எந்த காசும் கிடைக்கல. 2வது கல்யாணம் பண்ண லைலாகிட்டேருந்து கிடைச்ச காசுலையும் பஸ்ஸுக்கும் வந்து இந்த ஹோட்டல் ரூம் போட்டு தங்கினதுக்கே கொஞ்சம் காசு செலவாகி போச்சு. ஏன்னா பண்ணுறது வேறு வழி இல்லாமல் தான் நம்ம ஹீரோ வந்து 3வது கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான். சரின்னு சொல்லி அந்த முஸ்லீம் கல்யாணம் நடக்கும்போதே கரெக்டாக மேடையில் தான் வந்து அந்த பொண்ணை வந்து முறையாக பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா இந்த ஊருக்கு வர்ற அன்னைக்கு காலையிலேயே பஸ் ஸ்டாப்பில் இறங்கும் போதே இந்த பொண்ணை வந்து நம்ம சோமனும் நம்ம ஹீரோவாக ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒரு வந்து மெட்டடர் வேனில் வந்தவங்க அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போக பிளான் பண்ணும்போது அவனுக்கு அத்தனை பேர்த்தையும் அடித்து வந்து தூக்கி செருவிருப்பான். அடித்து தூக்கி செருவிட்டு மரியாதை இங்கேருந்து ஓடுங்கன்னு சொல்லி அவனுக்கு துரத்தி விட்டுருப்பான். நம்ம ஹீரோவுக்கு வந்து அள்ளு விட்டுருது. இவளை எதுக்கடா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்க அப்படி இப்படின்னு ஒன்று. சரின்னு சொல்லிட்டு வந்து என்னடா பண்ணுறது அவ்வளோ தூரம் வந்துட்டமேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிறான். அந்த 3 பவுன் காசை அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த கமிட்டிக்காரங்க வந்து கொடுத்துட்றானுங்க. கூட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான், ஹோட்டலுக்கே வந்துடுறான். ஹோட்டலுக்கே வந்து நம்ம சோம வெளியே போயிடுறான். இவங்க 2 பேத்துக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுங்கிற மாதிரி இவன் அவங்க அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து அவளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறான். அவள் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு வந்து நல்லபடியாக வந்து ஒரு வந்து கல்யாணம்லாம் வந்து வீட்டில் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அங்கே கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா வந்து புருஷக்காரன் வந்து மரப்பற்ற வச்சுருந்துருப்பான். ஸோ தொழில் நல்லா வருமானம் ஜாலியாக போய்ட்டு இருக்க வாழ்க்கையில் என்ன ஆகும், புருஷனுக்கு வந்து மற்ற பொண்ணுங்களோட தொடர்பு ஏற்பட்டுரும். மரப்பற்றைக்கு போகிறப்போ வந்து ஒரு டைம் இவன் கண்ணார வந்து நேர்லேயே பார்த்துருவான். இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்க முடியாதுன்னு வீட்டில் சண்டை கட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போவான். நீ வீட்டை விட்டு கிளம்பி போனால் என்னோட மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவனும் தடுக்கும்போது 2 பேர்த்துக்கு சண்டை வந்து இவளை சாவடிக்கிற லெவலுக்கு வந்து அவன் போயிடுவான். வேறு வழியே இல்லாமல் கடைசி நேரத்தில் தற்காப்புக்கு கையில் இருந்த கத்தி எடுத்து அவனை குத்தி வந்து கொன்னே போட்டுருவான். ஜெயிலில் தற்காப்புக்காக வந்து கொன்னதுக்காக ஒரு 3-4 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு நன்னெடுத்த நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருப்பானுங்க. வெளியே விட்டு வந்தவளை தான் அந்த புருஷனோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பானுங்க. அவனுங்களை தான் அடித்து வந்து துரத்தி விட்டுருப்பான். ஸோ உங்களுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை ஏமாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி விசுவாசமாக இருப்பேன், உங்களை நான் கணவனாக ஏற்றுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். இவனும் என்ன பண்ணுறது ஏன் பயந்து விடவெடுத்து பக்கத்துலேயே கம்முன்னு படுத்துடுறான். கொஞ்ச நேரம் கமிச்சு வந்து அழுங்காமல் எந்திரிச்சு பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது, கரெக்டாக கதவுக்கிட்ட இவன் போகிறான். அப்பன்னு பார்த்து ஒரு கோல்டு காயின் கீழே விழுவுது. எங்கன்னு பார்த்தா அவளோட 3 கோல்டு காயினையும் அவளோட ஜாக்கெட்டுக்குள்ளே செறி வச்சுருப்பாள். அதில் வந்து ஒரு கோல்டு காயின் மட்டும்தான் கீழே விழுவோம். 2வது கோல்டு காயின் ஜாக்கெட்டில் ஒட்டிக்கிட்டு நிற்கும். எடுக்க போகலான்னு போவான். ஆனால் அந்த ஹீரோயின் வந்து காலையில் அடித்து அடியெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவான், ஐயோ அந்த காயின் இல்லைனாலும் பரவாயில்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போகுதுன்னு சொல்லி அழுங்காமல் வெளியே வந்துட்டு சோமனே எழுப்பிவிட்டு வந்து அந்த ஊரை விட்டே இப்போ 2 பேரும் கிளம்பிடுறாங்க. லைலாகிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகிறாரு. அந்த சைடு லில்லியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எஸ்கேப் ஆயிருப்பாப்புல இல்லை. இப்போ லில்லியோட அண்ணன் நியூஸ் பேப்பரில் இந்த லைலாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் நடந்தது வந்து பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, இவனை நான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றான். அப்படியே கட் பண்ணால் பாலக்காடு பக்கத்தில் மாதவன் ஒருத்தரோட ஃபேமிலி கட்டுறாங்க. அவருக்கு 2 பொண்டாட்டி. முதல் சம்சாரம் இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் 21 வயசு வந்து வயசு பொண்ணு வீட்டில் இருக்குது. இன்னொன்று 2வது பொண்டாட்டிக்கு 2 வந்து பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்களும் 13-14 வயசு சின்ன பொண்ணுங்க. இப்போ என்னன்னா பொண்ணுக்கு வந்து கல்யாண பேச்சுவார்த்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு வந்து சிந்து அப்படியே வந்து சொனப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா பொண்ணு யாருக்கிட்டயோ ஏமாந்து இப்போ வயிற்றில் வந்து கர்ப்பமாக இருக்கா. யாருன்னு கேட்டாலும் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே கும்பிட்டு இருக்காரு. அப்போ மாதவன் ஒரு கல்யாண புரோக்கர் வந்து 40 வயசு வந்து ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வரதட்சணைலாம் கொடுத்து அப்படின்னு ஒன்று. இல்லை எப்படி 21 வயசு பொண்ணை 40 வயசு ஆள் கட்டி வைக்கிறது அப்படின்னு வந்து இவர் யோசிக்கிறாரு. சரி அதுக்கப்புறம் வந்து 2வது சம்சாரமும் அப்படி இப்படின்னு வந்து தப்பாக பேச சரி வேறு வழியே இல்லை கட்டி வச்சிடலான்ட்டு ஸோ பொண்ணு சாவித்திரிகிட்ட போய் பேசுகிறாரு. இருக்கிறது வந்து மானம் மட்டும்தான் இருக்குது, இருக்கிற எல்லா பணங்களையும் கொடுத்து வந்து உங்களுக்கு வந்து கட்டி வச்சிட்றேன், தயவுசெய்து வந்து அவனை வந்து கட்டிக்கு ஒத்துக்கிட்டு வந்து தயவுசெய்து போயிரு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே நிற்கிது. மாதவன் கூட்டிகிட்டு வர மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ நாகேந்திரன் தான். ஸோ மாதவனும் ஒரு கல்யாண புரோக்கருங்கனால சோமன் மூலிமா கான்டாக்ட் பிடிச்சி ஸோ வந்து இந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கிட்டு அந்த 15,000 வந்து பணம் சேர்ந்தவொடனே கோயத்துக்கு போகலாங்கிறத இவங்களோட பிளானு. இவங்களும் கிளம்பி வர்றாங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம சோமனோட ட்ரூப்பில் வந்து ஒரு 4-5 வந்து நாடக நடிகர்கள் இருப்பாங்களா, அதில் 2 பேர் செலக்ட் பண்ணி மாமாவும் அத்தையாவும் வந்து கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ வயசானவங்க வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களால வர முடியாது, சரி நாங்கள் தான் வந்து எல்லாம் பேசி முடிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்த உடனே பொண்ணு வீட்டுக்கும் பிடிச்சிருது. சரி பொண்ணுக்கிட்ட தனியாக போய் பேசுங்கன்னு வந்து சொல்லும்போது இவனும் வந்து திருட்டுத்தனமாக வந்து வேறு விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணுறன்னு குற்ற உணர்ச்சியில் இருக்கான். அந்த பொண்ணும் வயிற்றில் புள்ளையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு எப்படி வந்து தாலியை கட்ட விடுறதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு குற்ற உணர்ச்சியில் இருக்குது. 2 பேரும் எதுவும் பேசாமல் நான் உள்ளே போட்டுமான்னு இவனு கேட்குறான், அவளும் சரின்றான்.
கல்யாணமும் நல்லபடியாக முடியுது. இவங்க நினைக்கிற மாதிரியே வந்து வரதட்சணை எல்லாமே கிடைக்குது. வரதட்சணையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் சரி நைட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு நம்ம ஹீரோ அழுங்காமல் வந்து பெட்டி வரதட்சணை பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழுங்காமல் வீட்டிலேருந்து வெளியே பார்க்குறாப்புல. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டு பொண்ணு சாவித்திரி வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு ரூம்குள்ளே போய் வந்து தூக்கு மாட்டிகிட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு பயந்து அந்த பொண்ணை போய் காப்பாற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்கிறான். அவள் காலேஜ் படித்தப்ப அந்த காலேஜுக்கு வந்து ஒரு வாத்தியாராக ஒருத்தன் வந்து வந்திருப்பான். ஸோ அவன் மேலே லைட்டாக க்ரஷ் வந்திருக்கும். அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், ஓகே சொல்லியிருப்பான். அப்படி இப்படின்னு வெளியே அங்கே இங்கே சுற்றும் போது ஸோ 2 பேர் தப்பு தண்டா பண்ணிடுவாங்க. அதனால உண்டான கரு தான் இவன் வயிற்றில் இருக்கிறது. இவனு வந்து என்னடா நம்ம தப்புன்றன்னு நினச்சா நம்மளோட வந்து இவங்க அதை அப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே ஒரு பரிதாபம் வருது. சரி என்னடா பண்ணுறதுன்னு போகும்போது அவங்க அப்பா கொடுத்த நகையில் பாதி நகையை எடுத்து கொடுத்து கையில் கொடுத்துட்டு அந்த உயிரை கொள்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அந்த உயிருக்காவது நீ வாழு, அந்த நகையை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நகையை கையில் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்க வந்து லில்லியோட அண்ணன் வந்து இருப்போம் பார்த்தீங்களா போலீஸ்காரன். அவன் கரெக்டாக வந்து தேடி பிடிச்சி லைலாவை எங்கே கல்யாணம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் வந்து அந்த புரோக்கர் பஷீரை வந்து பிடிச்சிட்றான். பஷீரை பிடிச்சிட்டு அவன் வந்து கேட்கும்போது அவன் எனக்கெல்லாம் தெரியாதா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். 2 உதை போட்ட உடனே இது மாதிரி சோமன் ஒருத்தர் தான் அவன் தான் வந்து இது மாதிரி என்னை அறிமுகப்படுத்தினா, வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த வந்து ஹோட்டலில் போய் பார்க்கும்போது அங்கே சோமனோட பை ஒன்றை வந்து விட்டு போயிருப்பாங்க. அங்கன்னு பார்த்தா பழனின்னு சொல்லி வந்து ஒரு அட்ரஸ் போட்டு ஒரு போஸ்ட்டில் காட்டிருக்கும். சரி இவனுக்கு அடுத்து பழனிக்கு தான் போயிருப்பானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் முடிவு பண்ணிட்டு அங்கே கிளம்ப ரெடி ஆகிறான். அப்படியே இந்த பக்கம் ஆலப்புழா பக்கத்தில் ஒரு கிராமத்தை கட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க இளவட்ட பசங்கள்லாம் அந்த ஊரில் தங்கம்னு இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு 2500 வரதட்சணை கொடுக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து கையில் இருக்க பணத்தெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா வசூல் பண்ணி பணம் சேர்த்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளோ ஆர்வமாக ஒரு பொண்ணுக்காக இளவட்ட பசங்கள்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்க்குறானுங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பொண்ணு தங்கம் வந்து இந்த ஊரோட வந்து விபச்சாரி. இவனுக்கு அப்பனுங்கள்லாம் அவனுக்கு வயசு இருக்கிற வரைக்கும் நல்லா அந்த பொண்ணை வச்சு நல்லா ஆட்டம் போட்டுட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்களோட பசங்கள்லாம் சேர்ந்து அந்த விபச்சாரிக்கிட்ட போவானுங்களே, போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும்ல. நம்ம பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்ம பிள்ளைய விபச்சாரிக்கிட்ட போகும்போது நமக்கு வலிக்கும்ல. அதனால அந்த பொண்ணை வந்து கல்யாணமாகவும் இருக்கனால இந்த ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறானுங்க. இப்போ என்ன அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தால் அந்த பொண்ணு அங்கேயே தானே இருப்பா, அப்போ நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துக்கலாம்ல அப்படின்னு இவனுங்க எல்லாத்தையும் காசு போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போடுறானுங்க. மாப்பிள்ளை யார், வேறு யார், நம்ம ஹீரோ தான். நம்ம சோமன் வந்து அதுக்கும் பிளான் பண்ணி எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்த உடனே எல்லோரும் வந்து ரிசீவ் பண்ணுறானுங்க. ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம வந்து ஹீரோவையும் சோமனையும் ஒரு மாதிரியாக பார்க்குறானுங்க. இவனுக்கு என்னென்னே புரியல. சரின்னு சொல்லி எங்கே தங்குறது அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன 3 நாளில் கல்யாணம் பண்ணிடலாம், உங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறானுங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே ரோட்டில் போகிற வழியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இவனை பார்த்து கண்ணடிச்சு கூப்பிடுது. யாரா நம்மளை கண்ணடிச்சு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி இவன் வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறான். அப்புறம் தான் அந்த ஊர்க்காரனுங்க வந்து தங்கம் இவர் தான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அப்படின்னு உடனே அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிருக்கு. நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோவுக்கும் அந்த தங்கத்துக்கும் வந்து கல்யாணம் நடந்துருக்கு. கல்யாணம் நடந்தோடனே ஊரெல்லாம் வந்து கூட்டு கொண்டே காட்டுறானுங்க. கல்யாணம் நடந்துருச்சுன்னு காட்டுக்கொண்டே காட்டுறானுங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேத்துக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலான்னு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து நாளைக்கு நான் வந்து துபாய் போகிறேன், அதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தேன் அப்படிங்கும்போது அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டு என்னங்க இன்றைக்கி தான் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு, எங்கள் மச்சான் முன்னாடியே வந்து ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எப்படி வந்து உங்களை வந்து மறுத்து பேசுவேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து உள்ளே போயிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலேருந்து வரிசையாக ஊருக்கார எல்லாம் ஒவ்வொருத்தனாக வர்றானுங்க. அவர்கிட்ட என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. போகும்போது இவனுக்கு வந்து 5-10 காசை கொடுத்துட்டு போகிறானுங்க. இவனுக்கு தேவை காசு தானே, இவனும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ வர்ற காசெல்லாம் அவன் சேர்த்தி வைக்கிறான். கடைசியில் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணது கொடுத்த 2500 காசு வந்து தங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். அந்த காசை ஒழிச்சு வச்சுருப்பா. அதையும் ஆட்டையை போட்டுட்டு சோமனை கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்து கிளம்பி வந்து வந்துடுறான். கரெக்டாக வந்து இந்த ஊரை விட்டு நைட்டு கிளம்பும்போது போட்டில் கரெக்டாக ஏறலான்னு ஏறுறான். அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்க வந்துடுறான். இவங்கடா இங்கே வந்தானோடனே அவன்கிட்ட எஸ்கேப் ஆகி தலை தெரிச்சு வந்து ஓடி வருவான். அந்த வர்ற சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, தமிழ்நாடு எஸ்கேப் வரலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பழனி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயக்குடிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து வர்றாங்க. இந்த சோமை இது பண்ணாலும் விவகாரமாக தான் பண்ணுவான். ஏன் கரெக்டாக வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு பழனிக்கு வந்திருக்கானா, பழனி பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் ஒரு வயசான பெரியவர் வந்து கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகி வந்து சாவ கிடப்பார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மொழிங்கிற பேரில். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறனால தான் மாப்பிள்ளையாக வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பான். இவனும் என்னடா பேசுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் தப்பு மேலே தப்பு பண்ணுறமேன்னு சொல்லி திருன்னு முடிச்சுட்டு நிற்பான்.
அதுக்கப்புறம் நைட்டு போய் நம்ம வந்து சோமுங்கிட்டே சொல்கிறான், இது மாதிரி நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம், மற்றவங்களாவது பரவாயில்ல, ஆனால் மொழி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு கூட இன்னும் அவளுக்கு தெரியாது, அவளை ஏமாத்துறது வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஃபுல்லாக சரக்கடிச்சிட்றான். இல்லை முடியாது, நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லைடா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கடைசி கட்டத்தில் இருக்கோம், நீ குவைத்துக்கு போயிடுவ, ஒழுங்காக அந்த கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே சரி என்னடா பண்ணுறது குற்ற உணர்ச்சியோடவே அடுத்த நாள் காலைல கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு கரெக்டாக வந்து போய் உள்ளே வந்து மொழிகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லி போய் சொல்லிடுறான் எல்லாத்தையும். மொழி சொன்ன உடனே அவள் அழுவல்னு அழுகுறா. அழுதுட்டு இது வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, என்ன இருந்தாலும் எனக்கு தாலி கட்டின புருஷன், நீ வந்து இதுக்கு மேலே எனக்கு உண்மையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு ஒன்று. இவனும் நான் கண்டிப்பாக உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு போதையிலே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு பார்க்குறான், இவன் பேக்கு இவன் ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒன்றுமே இல்லை, இவன் பணம் கிணம் எதுவுமே இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சோமனையும் காணாம். அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரன் வந்து நிற்கிறான். போலீஸ்காரன் இவன் கிட்ட வந்தோடனே இவனை அரெஸ்ட் பண்ணிடுவானான்னு பயப்படுறான். அந்த போலீஸ்காரன் இவங்ககிட்ட கேஷுவலாக வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னா சோமனும் வந்து மொழியும் இருக்காங்க. அப்படின்னா சோமனும் மொழியும் தான் புருஷன் பொண்டாட்டி. ஸோ சோமனுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க ஊரில் வந்து எந்த குடும்பமும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை வந்து சைலண்ட்டாக வந்து வாடகைக்கு எடுத்து இந்த பொண்ணை வந்து இந்த வீட்டில் வந்து தங்க வச்சுருக்கான். ஸோ இது மாதிரி ஏமாத்துற வேலைகளுக்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இவனை வச்சு 5-6 கல்யாணம் பண்ண வச்சு அது மூலிமா காசு சம்பாரிச்சு அந்த காசை எல்லாத்தையும் வந்து சோம ஆட்டையை போயிட்டு அந்த பொண்ணு மொழியோட வந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ இவங்க தங்கியிருந்த வீடு வந்து அந்த பெரியவரோட வீடு கிடையாது, அந்த பெரியவரும் வந்து ஒரு நடிகர் தான். இந்த வீடு வந்து வாடகைக்கு தான் வீடு எடுத்து இந்த மொழியை வந்து இங்கே வந்து தங்க வச்சுருக்கான். என்னடா பண்ணுறேன்னு திருத்துன்னு முடிக்கும் போது வா வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு. சரி போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிட்டோம், ஆல்ரெடி அவன் தங்கச்சி ஏமாற்றிருக்கோம், மீதி வந்து 5 பொண்ணுங்களையும் வந்து ஏமாற்றிருக்கோம், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி வந்து வண்டியில் ஏறிட்டு சைலண்ட்டாக போகிறான். அவரும் வந்து வண்டியை ஓடிக்கிட்டே வந்து கரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு கேரளாவில். இந்தால் ஏன்டா என்னை கேஸ் போடாமல் இங்கே கொண்டாந்து விட்றான் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறான். ஊர்க்காரங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஊர்க்காரங்களாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னு போகும்போது அவன் பொண்டாட்டி கரெக்டாக வந்து வெளியே வர்றா. வெளியே வந்தோடனே இவனை பார்த்த உடனே வந்து அழுவல்னு அழுகுறான். அழுதோடனே இவனும் வெக்கமாக வந்து அப்படியே தலை குனிச்சிட்டே உள்ளே போனால் அவங்க அம்மா வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு பூணு துப்பிட்டு வந்து உள்ளே போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் பொண்டாட்டி அடுத்து இவன் ஏமாத்தனை வந்து வரிசையாக வந்து 4 பொண்ணுங்க, மொத்தம் 5 பொண்ணுங்களும் வந்து இந்த வீட்டில் நிற்கிறாங்க. இன்க்ளூடிங் அந்த தங்குங்கிற விபச்சாரி உட்பட எல்லாருமே இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே புரியல. ஒரு பொண்டாட்டி கட்டி அவளை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் வரதட்சணை பணத்தை மட்டும் வாங்கிட்டு அழுகாமல் குவைத்துக்கு பொண்டாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடலாங்கிறது தான் இவனோட ஸ்டார்டிங் பிளானாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா 5 பொண்ணை கல்யாணம் பண்ணி 5 பொண்ணையும் இவன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், பை.